நீங்கள் கேட்கவிருப்பது CIA. எழுதியவர் என். சொக்கன். ஒலி வடிவில் வழங்குபவர் கண்ணன் ருத்ராபதி. அத்தியாயம் 1. அடி. அதிகாலை 3:30 மணி. பேய்கள் கூட உறங்கும் நேரம் என்று நம் ஊரில் சொல்வார்கள். அந்த நேரத்தில்தான் ஒரு வினோதமான விஷயத்தை கண்டுகொண்டது அமெரிக்க கடற்படை. நம்முடைய எல்லைக்குள் நீர்மூழ்கிக் கப்பல் ஒன்று உலவிக் கொண்டிருக்கிறது என்று பேர்ல் துறைமுகத்தின் ரோந்துப்படை செய்தி அனுப்பியது. உடனடியாக பெரிய அதிகாரிகள் தூக்கம் கலைந்து விழித்துக் கொண்டார்கள். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரம் அது. அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் எந்த நேரத்தில் யார் யாரை தாக்குவார்கள் என்பது நிச்சயமாக தெரியாததால் எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டியிருந்தது. ஆகவே திடுப்பென்று இப்படி ஒரு நீர்மூழ்கிக் கப்பல் தென்பட்டதும் அவர்கள் உஷாராகிவிட்டார்கள். எந்த நாட்டுக் கப்பல்? அதில் என்னென்ன ஆயுதங்கள் மறைத்திருக்கின்றன? ஒரு கப்பல்தானா? அல்லது இன்னும் நிறைய கோஷ்டி சேர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்களா? இன்னும் இருட்டு கலையாத அதிகாலை நேரத்தில் அவர்கள் ரகசியமாக படை திரட்டினார்கள். எப்படியாவது அந்த கப்பலை கண்டுபிடித்தாக வேண்டும். அப்போதுதான் இந்த மர்மத்தின் முடிச்சுகளை அவிழ்க்க முடியும். எல்லோரும் பதற்றத்தின் உச்சியில் இருந்தார்கள். கடலினுள், தரையில், வானத்தில் என்று எல்லா திசைகளிலிருந்தும் எதிரி நம்மைச் சூழ்ந்துவிட்டான் என்று புரிவதற்கு அவர்களுக்கு 4 மணி நேரமானது. அந்த குழப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு எதிரிப்படை தனது திடீர் தாக்குதலை தொடங்கியது. எங்கிருந்து வந்தார்கள் என்றே தெரியாதபடி ஏகப்பட்ட போர் விமானங்கள் பேர்ல் துறைமுகத்தை சுற்றி வளைத்துக் கொண்டு தாக்கத் தொடங்கின. அமெரிக்கர்கள் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்காத தாக்குதல் அது. அந்நாட்டுக் கடற்படையின் மொத்த வலிமையும் பேர்ல் துறைமுகத்தில்தான் மையம் கொண்டிருந்தது. ஆனால் அங்கே இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்கவில்லை. இதைவிட பெரிய ஆச்சரியம், அவர்களை தாக்கிய அந்த எதிரி ஜப்பான். உலக வரைபடத்தை பார்த்தால் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் தூரம் அதிகம் இருப்பது போல் தெரியும். ஆனால் பூமி உருண்டையில் அவை இரண்டுமே அருகருகே உள்ள நாடுகள்தான். ஜப்பானில் ரகசியமாக கள்ளத்தோணி ஏறினால் பசிபிக் பெருங்கடலில் யாருடைய தடையும் இல்லாமல் நேராக அமெரிக்க எல்லையை தொட்டுவிடலாம். ஜப்பான் அதைத்தான் செய்தது. 6 விமானம் தாங்கி கப்பல்கள், அவற்றில் 100கணக்கான விமானங்கள், போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கிகள் என்று கோஷ்டி சேர்ந்து கொண்டு கிளம்பியிருந்தார்கள். 3ஆம் மனிதருக்கு தெரியாதபடி பேர்ல் துறைமுகத்துக்குச் சற்று தொலைவில் மையம் கொண்டார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தாக்குதலை தொடங்கிவிட்டார்கள். பேர்ல் துறைமுகத் தாக்குதலுக்கான அடிப்படை காரணம், குட்டியூண்டு தேசமான ஜப்பானுக்கு எப்படி அமெரிக்காவையே தாக்கும் அளவுக்கு தைரியம் வந்தது? இந்த தாக்குதலின் பின்விளைவுகள் எல்லாம் இந்த புத்தகத்தின் நோக்கத்துக்கு அப்பாற்பட்ட சமாசாரங்கள். இப்போதைக்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், சற்றும் எதிர்பாராத விதமாக ஜப்பான் அமெரிக்காவை அடித்துவிட்டது. அடி என்றால் சாதாரண அடி இல்லை, மரண அடி. இப்படி ஒரு தாக்குதலுக்கு கொஞ்சமும் தயாராக இல்லாமல் ஹவாயில் ஹாயாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த அமெரிக்க இராணுவத்தினர் பொதுமக்கள் மீது ஜப்பானிய விமானங்கள் குண்டுகளை வீசி தாக்கத் தொடங்கியிருந்தன. இன்னொரு பக்கம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் விமானங்களை அடித்து வீழ்த்தினார்கள். அமெரிக்கா சுதாரித்துக் கொண்டு திருப்பித் தாக்குவதற்குள் அவர்களுக்கு ஏகப்பட்ட சேதத்தை உருவாக்கிவிட்டது ஜப்பானிய படை. அந்த டிசம்பர் 7, 1941 அமெரிக்க சரித்திரத்தில் மறக்க முடியாத அவமானமாகிவிட்டது. மிஞ்சிப்போனால் 10 மணி நேரம் அமெரிக்கர்கள் மிரண்டு விட்டார்கள். கொஞ்சம் வேகமாக உலக உருண்டையை திருப்பினால் கண்ணில் படாமல் மறைந்துவிடக்கூடிய மூட்டைப்பூச்சி தேசம் அமெரிக்கா மீது இப்படி ஒரு தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டது என்பதை யாராலும் நம்பக்கூட முடியவில்லை. அதன் பிறகு அமெரிக்கா உலகப் போரில் குதித்தது. ஜப்பான் மீது அணுகுண்டு வீசி நாசப்படுத்தியது எல்லாம் சரிதான். ஆனால் அந்த முதல் தாக்குதலை அவர்கள் எதிர்பார்க்காமல் அலட்சியமாக இருந்தது எப்படி? அன்றைய சூழ்நிலையில் அமெரிக்காவின் முக்கியமான கவலை அதுதான். நாங்கள் பெரிய தேசமாக்கும் என்கிற கெத்து உயிரோடு இருக்கும் வரைதான் அவர்களுடைய ஆதிக்கம் நீடிக்கும். ஜப்பான் மாதிரி யார் வேண்டுமானாலும் அமெரிக்காவை தாக்கிக் காயப்படுத்திவிடலாம் என்று தெரிந்துவிட்டால் அதன் பிறகு அமெரிக்காவுக்கு அமைஞ்சிக்கரை மரியாதைதான். எங்கே தப்பு நடந்தது? ஏன் இந்த விஷயத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள? Sample complete. Ready to continue?